உறவுகளுக்கு வணக்கம். காங்கிரஸ்ன்னு சொல்லி இங்கே தமிழ்நாட்டில் ஒரு கன்றாவி இருக்கு. அந்த கன்றாவிக்கு என்ன கோபம் வந்துருச்சு அப்படின்னா, சீமான் அவர்கள் இது மாதிரி தாக்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விமர்சனம் பண்ணிட்டாரு, காங்கிரஸை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு கோபமா. காங்கிரஸை இழிவுபடுத்த சீமான் தேவையில்லை, இழிவுபடுத்துறதை யாரை இழிவுபடுத்த போறா இது நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த மயிலாடுதுறையில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு ஒரு வார்த்தை கூட கேட்காம தாவேக்கால போய் ஒட்டிக்கிச்சுன்னு மயிலாடுதுறையில் ஓங்கி இந்த குண்டி குப்பரை சொல்லுவாங்கல்ல, அது போல எட்டி வச்சு தள்ளினாங்க. எங்க திமுக காரங்க காங்கிரஸ்காரங்கள எட்டி வச்சு தள்ளி அடிச்சு வெளுத்து விட்டாங்க. அப்பெல்லாம் வாயை பொத்திட்டு இருந்த காங்கிரஸ் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே வெறி கொண்டு வருதான். எதுக்கு வெறி கொண்டு வருது? சீமான் அவங்க பேசிட்டாங்க. அது எப்படின்னா ஒருமையில பேசிட்டாரு, உனக்கு அவனேன்ட்டாரு இவனேன்ட்டாரு, ஏதோ சப்ப கட்டு கட்டி தூக்கிட்டு வராங்க. செத்து போய் அடக்கம் பண்ண ஒரு கட்சியை ஏதோ திமுக ரத்தத்தை ஒட்டுணியா குடிச்சிருந்தா அது அயோக்கிய யாரு இந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டில். இவங்க இன்னைக்கு பேச்சு வேற, சீமான் என்னை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு. இந்த ஆட்சியில தொடர்ச்சியா நமக்கு திமுக எதிரி, இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனால திமுக ஆதரவு. உதயநிதி தம்பி உதயநிதி பதவி விலகுவாரா அப்படின்னு கேட்கிறார்ல. எப்படின்னா அண்ணன் கேள்வி கேட்டாரு, திமுகவுடைய ஓட்டு இல்லாம நீங்க வென்றுட்டீங்களா அப்படின்னு. இதே அவர் என்ன கேட்கிறாரு, தாக்கூர் என்ன கேட்கிறாருன்னா, இதே உங்க தம்பி உதயநிதிட்ட இந்த பதவி விலக சொல்லுங்க, அதுக்கப்புறம் காங்கிரஸோட ஓட்டு இல்லாம அவர் வெளியே போக சொல்லுங்க, நான் திரும்ப போட்டிடுறேன், 2 பேரும் போட்டிடுவோம், பார்த்துருவோமா, நான் சவாலை தயாருன்னு நல்லா தெளிவா எப்படி சொல்றது தெரிஞ்சுக்கணும். ஒரு கிளை கட்டமைப்பு, ஒரு வட்ட கட்டமைப்பு, அப்புறம் ஒரு மாநில கட்டமைப்பு, இப்படி எந்த ஒரு கட்டமைப்புமே இல்லாத ஒரு எப்படி சொல்லக்கூடிய கரண்டு போன கட்சி காங்கிரஸ். அங்க ஒண்ணுமே கிடையாது. திமுக காரன் அங்க இருப்பான், அங்க இவன் கிடையவே கிடையாது. யார் காங்கிரஸ் கிடையாது, செத்து போயிடுச்சு, செத்து போய் புதைச்சி மாலை போட்டாச்சு. அப்படிப்பட்ட ஒரு கட்சி இவன் ஒரு கேள்வி கேட்கிறாராம். அதாவது அங்க இருக்கிற உதயநிதி வளவை சொல்லுங்க, உதயநிதி காங்கிரஸோடைய ஓட்டு இருந்து தானே ஜெயிச்சாரு அப்படின்னு. வெக்கமா இல்லையா? அவன் திருட்டு பையனா? யாரு? திமுக திருடன் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அந்த திருடன் திருட பார்க்கறான், நீ எவ்வளவு பெரிய திருடனா இருப்ப? எதனால இவனை மனித குல துரோகி, நம்ம இன துரோகின்னு சொல்றோம் அப்படின்னா, மனித குல துரோகி பிஜேபின்னு சொல்லுவோம். இவன் எதுக்கு நம்மளோட இன துரோகின்னு சொல்றோம்னா, தொடர்ச்சியா இப்ப இங்க இருக்குல்ல இந்த தாவேக அரசுல தினையிலும் கொலை கொள்ளை பாலியல் வன்முணர்வு நடக்குதா நடக்கலையா? போதை இல்லா தமிழமா மாத்த சொல்லி இப்படி நாசமாக்கி முழு பேருமே போதைதான். தாவே கலக்கக்கூடிய தற்கொலை கூட்டம் முக்கால்வாசி பேர் போதையில தான். போதையில தெரியாம ஓட்ட போட்டு ஒரு ஆட்சி அமைச்சிட்டு போதையை ஒழிக்கிறேன்னா எப்படி? அவன் போதையை நீ ஒழிச்சு புரியல, உனக்கு எப்படி ஓட்டு போடுவான்? அவன் தெளிவா இருப்பானே. அப்படி முழுக்க எப்படி சொல்றது, தமிழகம் முழுவதும் போதை வஸ்து பரவி கிடக்கு. அதை கேட்க, அதை கண்டிச்சு பேச துப்புலாத துப்புக்கட்ட காங்கிரஸ். அதே போல தினையிலும் பெண் பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை பாலியல் வன்முணர்வு பண்றானே, அதை கண்டித்து பேசாத இந்த காங்கிரஸ், அதை தாண்டி கொலை, ஏகப்பட்ட கொலை நடக்குது, அதை கண்டித்து பேசாத இந்த காங்கிரஸ், இங்க இருக்கக்கூடிய தொடர்ச்சியா தாவேக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு மின்சாரம் இல்லாம போய்கொண்டே இருக்க அந்த பெரம்பூர், அப்புறம் அந்த இருக்காருல பாபு அவர்களுடைய குளத்தூர் சட்டமன்ற தொகுதி இருக்குல்ல, அங்கெல்லாம் கரண்ட் போய்கிட்டே இருக்க, மக்கள் போராடுறானே, மின்வாரிய அலுவலர்களை பார்த்து கேள்வி நாக்க வேற ஏதாவது போட்டு கேள்வி கேட்கிறானே, அதுக்கெல்லாம் பதில் பேசாத காங்கிரஸ், அதுக்கெல்லாம் வாய் திறக்காத காங்கிரஸ் சீமான சீண்ட வருது. ஏன் சீமான சீண்ட வருதுன்னா, அவனுக்கு தெரியும் நம்மளுடைய எதிரி யாரு, இங்க எதிர்கட்சி யாரு அப்படின்னு அவனுக்கு தெரியும். அதனால சீமான நோன்றாங்க, அதுதான் உண்மை. இதே ஐயா ஸ்டாலின் கிட்ட கூட பதில் பேசிக்க மாட்டாங்க. அதை நான் திரும்ப சொல்லணும், இந்த குப்பரமா இல்ல அது போல எட்டி ஓச்சு தள்ளனா மயிலாடுதுறையில அப்பெல்லாம் வாயையும் பொத்தி கொண்டு இருந்த காங்கிரஸுக்கு இன்னைக்கு அப்படியே கோபம் எழுந்துட்டு. அப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன? பிரித்தாளும் சூழ்ச்சி மூலியமா நம்மள வஞ்சிக்கப்படுறாங்க. இது நேரம் எப்படி பார்த்தீங்கன்னா, தினம்தோறும் இந்த தமிழ் மக்களை, இந்த தமிழ் சார்ந்து இருக்கக்கூடியவனை, இந்த தமிழக மக்களை வஞ்சிக்கிற வேலையை என்ன செய்யறாங்கன்னா, இவர்கள் தொடர்ச்சியா அப்படியே ரொட்டேஷன் பீரியட்ல செய்றாங்க. இங்கிட்டு காங்கிரஸ், அங்கிட்டு தாவேகா, இங்கிட்டு திமுக, இப்படி அதிமுக, அப்படியே சுத்தி அடிக்கிறாங்களாம். இது கூட தெரியாதவோ நம்ம தமிழ் தேசியம் பேசிக்கொண்டிருக்கோம். எங்களுக்கு திமுக எப்படி சொல்றது, அயோக்கிய தான், மாற்றுக்கிறதே கிடையாது. நீ அவன்கிட்ட இருந்து ஒட்டி நீ பிழைச்சியா பிழைக்கலையா, இதுதான் கேள்வி. இதுதான் நிச்சயமா கேட்கிறாரு. உடனே திமுக திரி தம்பி, திமுக கூட்டணி செருப்ப கழட்டி அடிச்சு விடுவேன். எங்க தெருல ஒரு நாய் திரியுது,
கருப்பா பார்த்தீங்கன்னா வண்டியில் தெரியும் அந்த நாய். அந்த நாய்க்கு என்னெல்லாம் சீமானை பிடிச்சி அந்த சொல்லுவாங்கல்ல பூம்புற வேலை சொல்லுவாங்கல்ல, அந்த பூமாலைகள்லாம் போட்டு இந்த பூக்கட்டவர்கள் இந்த பூம்புற வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல தான் வேலை அவனுக்கு. எப்போ பார்த்தாலும் ஏதாவது வந்து அசியமாகவே எழுத வேண்டியது, ஃபார்வேர்ட் பண்ணுறது. இவங்களுக்கு ஒரு சீட்டு ஜெயிக்க துப்புள்ள வக்கீல். எங்களுக்கு வக்கீல் தான்டா, வக்கீலாதவன் பேசும்போது தாண்டா வரைஞ்சு கட்டிட்டு வரீங்கடா மொன்ன நாய்களா. வக்கீலாதவன் எதுக்கு பதில் சொல்றீங்க, அவனை எதுக்கு விமர்சனம் பண்றீங்க? அப்படியே தேச புனிதரு உன் மனசார உன் பொண்டாட்டி பிள்ளைய மனசு அடிச்சு சொல்லு, ஒவ்வொரு அயோக்கிய நாய்கள் மனசு அடிச்சு சொல்லு. உண்மையுமே தேவ தூதராட்சி நடக்குதுன்னு செருப்பை எடுத்து இறுக்கி அடிச்சு விடுவோம். ஏதோ பேச வேண்டியது பொய்யா பேச வேண்டியது. தினந்தோறும் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கான், வஞ்சிக்கப்பட்டு இருக்கான் அயோக்கிய பயலாம். இதுல வந்து அப்படியே பதிவு போடுறாங்களாம், பதிவு. அப்படியே இவங்களுக்கு என்ன உலகத்தில் இருக்காங்கன்னே தெரியல, ஒரு இளவும் தெரியாது. ஆனா இவங்க யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அப்படி சொல்றது அந்த வாரிஸ், டிவிகே வாரிஸ் இவங்களுக்கு பேரு, தற்கொலை வாரிசு. இவங்களுக்கு என்ன தெரியும்? சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன்டா. நல்ல மானம் உள்ள இப்படி மானம் ரோசம் வெக்கம் சூடு சொரணம் இருக்க ஏதாவது ஒரு தாவே தற்கொலை இதுக்கு பதில் சொல்லுமா? சும்மா தற்கொலை தற்கொலைன்னு இதுக்கு பதில் சொல்லுங்கடா. ஒரு காணொளி போடுறேன் பாக்குறியா? மாரிதாச கைது பண்ணியில உனக்கு ஆண்மை இருந்ததுல, உனக்கு உண்மையிலுமே ஆண்மை இருந்தா இந்த நாயை கைது பண்ண முடியுமா? பாடுறா. நடிகை கூப்பிட்டு விஜய் தான் போறான், அவன் துப்பு கெட்டவனா. திரிஷாவுடைய அம்மா அவங்க எந்த அளவுக்கு துப்பு கெட்டவன் பாருங்க. யாராவது தாய் தன்னுடைய மகளை இன்னொருத்தர் கூட்டி கொடுப்பாங்களா? எந்த தாயாவது பண்ணுவாளா? பெத்த மகளை இன்னொருத்தவங்க கூட்டி கொடுத்து நீ அவன் கூட போ, அவனுக்கு கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, புள்ள இருந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாது, நீ அவன் கூட ஊர் மேயின்னு எந்த தாயாவது சொல்லுவாளா? அதாவது மார்க்கத்துல அவன் ஹராமி, மார்க்கத்துல ஹராமி, அவன் செய்யறது விபச்சாரம். விபச்சாரமா? ஆமா விபச்சாரம், கண்டிப்பா விபச்சாரம். திரிஷா எவ்வளவு இருந்தாலும் ஹராம் தான். அந்நிய பெண்ணை பார்ப்பதே விபச்சாரம் சொல்லக்கூடிய மார்க்கம் அல்லாஹ் தீர்மானிச்சு. திரிஷா வந்து கல்யாணம் பண்ணிக்காம இன்னொருத்தன் புருஷன் கூட சுத்துறது விபச்சாரம். ஆமா, மாற்றுக்கிறதே இல்ல. தன்னுடைய மகளை இன்னொரு நடிகருடன் திருமணம் செய்து கொள்ளாமல் ஊர் சுத்த விடுறது அதுவும் விபச்சாரம். ஆமா, அது எந்த துணை போறது? விபச்சாரத்துக்கு துணை போறது. அப்போ விஜய் செய்யறது விபச்சாரம், திரிஷா செய்யறது விபச்சாரம், விபச்சாரத்துக்கு துணையா போறது திரிஷாவோட அம்மா. நம்முடைய மார்க்க பார்வை. ஆமா, நான் என்ன சொல்ல வர்றேன், ஒரு முஸ்லிம் பெண்ணு என்னுடைய புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் சொன்னா அவளே மனசால விபச்சாரம் பண்ணிட்டா. விபச்சாரம் பண்ணிட்டால மனதால விபச்சாரம் பண்ணிட்டாவோ? அல்லாஹ்வுடைய பார்வையில, தீனுடைய பார்வையில மனதால விபச்சாரம் பண்ணிட்டா. என்னோட புருஷனோட பிடிக்காத விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு வந்து சொன்னாண்டா அவன் மனதால விபச்சாரம் பண்ணிட்டாவோ? அப்படிதான் இஸ்லாம் சொல்லுது. அது திரிஷா இருந்தாலும் போர்ஷா இருந்தா யாரா இருந்தா என்ன? பார்த்திருப்பேன். உங்களுடைய தொலைவன் படத்தை கேவலப்படுத்தி போட்டு வச்சிருக்கா, அசிங்கமா பேசுறா, முக்தார்னு மோடு முட்டி நாய், அவரை கைது பண்ண துப்பு இல்ல. இவங்க வந்து பெருசா வந்து பேசுறாங்க. அப்ப இவருடைய நோக்கம் என்ன? இவருடைய அஜெண்டா என்ன? என்ன பெருசா? முதலமைச்சரா இருக்கிறவர் விஜய், முதல் போட்ட அமைச்சரா இருக்கிறவர் ஆதவர்ஜுனா. இதுல என்ன கருத்து? இல்ல இதுல என்ன மாற்று இருக்கு? சரியா தானே சொல்லியிருக்காங்க. அப்படித்தானே நடந்துட்டு இருக்கு. லால்குடியில் அந்த அம்மா நின்னாங்க, 25,000 வாக்கு கொடுத்தா சொல்லி எல்லோருக்குமே தெரியும். அதிமுக காலி பண்ணி விட்டு 1, 2, 3 அமுச்சு விட்டுருக்க வேலை. இதெல்லாம் எதுக்குங்கிற அயோக்கியத்தனம் பண்ணி. அப்படியே எப்படி அயோக்கியத்தனம்? வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது உங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டோட சிஎம் சார்கிட்ட நம்ம நேரடியாக என்ன கேட்கிறோம் அப்படின்னா, நீங்க வந்தா நாங்கள் எல்லாத்தையும் செய்வோம். ஆட்சி அமைச்ச அடுத்த நிமிடமே இலவச பேருந்து நீங்க மக்கள் பயன்பாட்டில் நிறைய இருக்கும். நீங்க மக்களுக்காக உழைக்கிற எல்லாத்தையும் விட்டு கேரியர் விட்டு உச்சத்துல இருந்து குதிக்கிறேன் தத்தளிக்கிறேன் அப்படின்னு சொல்ல நீங்க என்னத்தை மாத்துனீங்க? ஏமாற்று. அதை தவிர என்ன மாற்று இருக்கு? ஒரு மயிரும் இல்லை. இதுல பேச வேண்டியது பெருசா. நான் அதை செஞ்சிருவேன், நான் இதை செஞ்சிருவேன், நான் அப்படி பண்ணிடுவேன். என்ன பண்ண? ஒன்னும் பண்ணலையே, பண்ண முடியலையே. ஆஃப்டர் ஆல் ஒரு எதிர்கட்சி, உங்களுக்கு ஆஃப்டர் ஆல் ஒரு எதிர்கட்சி ஒரு கேள்வி கேட்கிறான். ஆஃப்டர் ஆல் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய இல்ல வேற கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏ அம்மா ஒரு கேள்வி கேட்கறாங்க. யாரு? பிரேமலதா அம்மா. ஆஃப்டர் ஆல் உங்களுக்கு தான் எல்லாமே ஆஃப்டர் ஆல் ஆச்சு. ஆஃப்டர் ஆல் அவங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க. உன்னுடைய தனியா ஒரு சிறப்பு ஒருத்தரை வச்சுக்கிறேன் நீங்கள, அந்த யார் சொல்றது, ஜோசேகர், அந்த ரிதன் பண்டிட்டா ரத்தன் பண்டிட்டா வெற்றிவேல்னு, அந்த ரத்தன் பண்டிட்டு உங்களுடைய தனிப்பட்ட முறையில் வச்சுக்கிறேன். நீங்க வச்சுட்ட, தெரிஞ்சோ தெரியாம வைக்கிற முடிவு பண்ணிட்ட. எதிர்ப்புற கேள்வி குரல்லாம் வருது. நீ என்ன சொல்லணும்? எனக்கு விருப்பம் இருக்கு, நான் தான் இங்க முதலமைச்சர், நான் வைப்பேன்னு சொல்லி பேச தெரியாத நீங்க, பேச முடியாத நீங்க, வாய் எப்படி சொல்றது, வாய்ஸ் இருந்து வாய் பேச முடியாத ஊமையா இருக்க நீங்க எப்படி மக்களை காப்பாத்துவீங்க? இந்த கேள்வி இருக்கா இல்லையா?
இவங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்கான் விஜய் வருவார் நல்லா செய்வார் அப்படின்னு. அதே போல் உங்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா, மக்கள் திரும்ப திரும்ப நமக்கு வாக்கு செலுத்துவாங்கிற நினைப்பு. மக்கள் ஒன்றும் அவ்வளோ முட்டாள் இல்லை. ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து ஒரு திரைக்க வச்சு ஒரு ஏமாற்றத்துக்கு வாக்கு செலுத்தியிருக்கான், அது அவனுக்கு தெரியும். இப்பயுமே நீங்க வேணும் வாக்கு செலுத்தின விட நீங்க வேண்டான வாக்கு செலுத்தின அதிகம் தெரியும்ல. இதுல தெரிஞ்சுக்கணும், இவர்கள் மறைமுகமா விஜய் வந்து அல்லுசிலன்னு யாரை சொல்றாரு, மற்றவைன்னு யாரை சொல்றாரு, இவர்கள் வந்து எதுக்கு வந்து சீமான் பேச்சுக்கு குரல் கொடுக்குறாங்க, சீமானோட கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கிறாங்க, இப்படிலாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஏதோ அறியாமை வெளிப்பாடுனால திரைக்க வச்சு போதனால மக்கள் இந்த வாக்கை செலுத்துறாங்க. இதை தவிர என்ன இருக்க போகுது, ஒன்றும் இல்லை. இதில் தொடர்ச்சியா வந்து விமர்சனம் செய்ய வேண்டியது. தப்பு செஞ்சுவிட்டு அது எப்படா ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கீங்க, புரியவே இல்லை. ரீல்ஸ் பார்த்தா அது நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க நிறைய விமர்சனம் பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் என்ன டேஸ் என்னமோ போட்டுக்கோங்க, பொண்ணே மானே தேனே மரகதமே ஏதோ போட்டுக்கோங்க. என்ன டேஸுக்காக கைது பண்ணீங்க மாரிதாஸ் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அவரு வந்து இப்போ ஜாமீன்ல வாங்கிட்டு வந்துட்டார் வெளியில், அது வேற. விமர்சனத்துக்கு வந்து ஒரு முட்டுக்காடாக இருக்கக்கூடாதுல்ல. அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி இருக்குல்ல, அதுக்கெல்லாம் பதில் சொல்லி தானே ஆகணும். இதை தான் நம்ம தொடர்ச்சியாக கேட்குறோம். தாவேகாவும் சிஎம் சார் விஜயும் இந்த மக்களுக்கு கேடா கேடு இல்லையா? ஏங்க கொச்ச கொத்தன்னு பேசிட்டு இருக்கீங்க? வீடியோ போறேன்னு தெரியுதுல்ல, தொல்லையா இருக்கு. இந்த கதவையும் சாத்தலை அந்த கதவையும் சாத்தலை, டிஸ்டர்ப் ஆகுதா இல்லையா? இந்த மண்ணில் தோண்டி புதைக்க கூட கூடாது, எரிக்கக்கூடிய ஒரு பொருள் எரிச்சா கூட யாருக்கும் அந்த காற்று போகக்கூடாது அப்படின்னா அப்படி இந்த தாவேக்கான்னு சொல்லக்கூடிய இந்த கொள்கை கொள்கட்ட கூட்டத்தை தான். ஏன்னா இது விஷமாயிரும், மண்ணில் விதைச்சா கூட விஷமாயிரும், காற்றில் கலந்தா கூட நஞ்சு ஆயிரும். இதுல சீமான விமர்சனம் பண்றாங்களாம், ஒரு படம் கூட நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாரு, ஒரு படம் கூட இல்லைன்னு. டே அன்னைக்கே சீமான் கேள்வி கேட்டாரா, என்ன கேட்டாரு, நீ முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமிழ், இதில் கொடுத்தா இடைத்தமிழ்னு இப்படி கேவலப்படுத்துறானே அன்னைக்கு சீமான் கேட்கல. அன்னைக்கெல்லாம் எங்க நக்க போயிருந்தீங்களா? சீமான் தொடர்ச்சியா கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. விஜயை ஆதரிச்சாரு, விஜயை போட்டுனாரு, புகழ்ந்தாரு, விஜய் கொண்டா தொடர்ச்சியா நின்னாரு. எப்ப அவனை தம்பியா நினைச்ச வரைக்கும் நின்னாரு, அவரை தன் தம்பியா நினைக்கிற வரைக்கும் நின்னாரு. அதன் பிறகு இல்லை. ஏன் இந்த இனத்துக்கு எதிராக ஒரு வேலையை செய்யக்கூடிய வேலையில இறங்கிட்டாரு, மக்களுக்கு எதிரான வேலையை செய்யக்கூடிய வேலையில இறங்கிட்டாருங்கிறப்ப எதுக்கு ஆரம்பிச்சார், பேச ஆரம்பிச்சார். ஒரு நன்றி கடன் இருக்கா உங்களுக்கு? துப்பாக்கி படத்துல இருந்து லொட்டு லொசுக்கு கண்ட கரும படம் வந்தப்பையும் உங்களை தடை பண்ணப்பெல்லாம் குரல் கொடுத்தானே சீமா, அப்பெல்லாம் வாயில எதை வச்சு வாச்சிட்டு இருந்தீங்கடா? இன்னைக்கு அப்படியே பெருசா பொங்குறீங்க. அப்பெல்லாம் பொத்தி தானே இருந்தீங்க. இவங்கள அதாவது எதிர்ப்பற வரவன் தாவேக்கா காரணா இருந்தா அவன் என்ன சொல்ல நம்ம காதில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க டீ கடையிலலாம். அவனுக்கு எதுவுமே தெரியாத அவன்கிட்ட என்ன பேசுறேங்கிறது போல வழியில் இப்போ யார்ட்ட பண்ணி பேசுறேன்னா மக்கள்கிட்ட தெளிவுபடுத்துறோம். பாரு இந்த கருமத்தெல்லாம் பாரு, நான் பெற்ற அந்த இன்பத்தை வையகத்தை நீயும் பெறுவாயாக அப்படின்னு. வேற வழி இல்லையே. எங்கெடு திரும்பினாலும் எதுக்கெடுத்தாலும் தாவேக்கா தான்ங்கிறாங்க. கஞ்சா கடத்தினதா, அபின் கடத்தினதா, அங்க ரேப் பண்ணதா, தாவேக்கா. அப்ப மக்களாகி நீங்க தெளிவாக உணர்ந்துக்கணும். நாம் தேர்ந்தெடுத்த ஒரு நபர் தவறா இருக்காருன்னா அவரை புறக்கணிக்க வேண்டியது வேலை யாரோட வேலைன்னா நம்மளுடைய வேலை தான். உங்களுக்காக தொடர்ச்சியாக கலந்து நிற்கக்கூடிய சீமானுடைய நிலைமையையும் இவர்களுடைய நிலையையும் பார்த்து வரக்கூடிய சில மாற்றங்களை நீங்க செய்வீங்கிற நம்பிக்கையில இந்த காணொலியை நிறைவு செய்வோம். நன்றி.